அப்படியா? ஆமா. சரி சரி, இப்ப பார்த்துட்டீங்களா? சரி, வழி விடுங்க. வழி விட முடியாது. ஏன்? காரணம் இருக்கிறது. என்ன காரணம்? உன்னை முதல்ல இப்படி சந்திக்கிறேன். அழகான பெண்ணை நான் பார்த்தவுடனே சும்மா இருப்பேன் நானு. என்னது? சும்மா இருப்பியா? என்னதான் செய்ய போறீங்க? உன்னை கட்டி அழைத்து ஒரு முத்தம் கொடுக்க வேண்டும். அபச்சாரம் அபச்சாரம். வேணாம் வேணாம், நான் யார் என்று தெரிஞ்சா? ஐயோ, இந்த ஆசையே உங்களுக்கு வராது தெரியுமா? நான் யார் என்று தெரியவில்லையா? ஐயோ, அழகான பெண்ணு. இப்படிப்பட்ட அழகான பெண்ணை நான் பார்த்ததே கிடையாது. தேவ சபையில அரம்பை ஊர்வசி மேனகா திலோத்தமை இப்படி நாட்டிய பெண்களை பார்த்திருக்கிறேன். அதை விட அழகான அழகு படைக்க உன்னை இப்போ சந்திக்கிறேன். அதனாலதான் உன்னை கட்டி அணைத்து முத்தப்படுத்துறேன். வேணாம் வேணாம், முடியாது, என்னால முடியாது. முடியாதா? ஆமா. ஏன் முடியாது? ஐயோ வேணாம், நான் சொல்ல வார்த்தை கேளுங்க சாமி. ஏன் என்ன? ஐயோ ஐயோ, பாரு. ஐயோ ஐயோ, கத்துதே கத்துதே கத்துதே. என்ன ஐயோ, செய்யதெல்லாம் செய்துட்டு ஐயோ, நான் தெரியவில்லையா? நான் தெரியவில்லை. சற்று நேரத்துக்கு முன்பதான் இப்படியாட்ட பெண்களே நான் பார்த்ததில்லைன்னு சொன்னீங்க. ஐயோ, கட்டுதே கட்டுதே கட்டுதே. சாமி, இந்த குழந்தை சற்று நேரம் பிடித்துக் கொள்ளுங்கள். குழம்பெல்லாம் இந்த குழந்தை நியாயம் பிடிக்கணும். எப்படி வந்து இந்த குழந்தை கருத்துக்கு? ஐயோ, இது எப்படி வந்ததுன்னு தெரிந்து சொல்றேன். என் உடம்பெல்லாம் ஒரே அழற்சியா இருக்கின்றது. அதை பெரிய தடாகம் சென்று நீராடி விட்டு பிறகு வந்து வாங்கிக் கொள்கிறேன். இந்த குழந்தை சற்று நேரம் பிடித்துக் கொள்ளுங்களேன். திடீர் ஓடி வந்து குழந்தை எங்கேயும் போட்டு கொஞ்சம் பார்த்துங்க. கொஞ்ச நேரம் நீராட்டு வந்து பிறகு வாங்கி போட்டீங்கன்னா ஐயோ
கத்துது சுவாமி, இது கத்துது. சாமி, சாமி, சாமி. வரேன். இப்போ இந்த குழந்தைய நான் பார்க்கணும். கொஞ்ச நேரம் பார்த்துக்குங்க. நீ வரும் வரை ஒரு நொடியில் ஓடி வந்துடுவேன். அப்படியா? ஆமா. பிடிங்க, பிடிங்க. சுவாமி, ஒரு நொடியில் வந்து வாங்கிக் கொள்கிறேன். சற்று நேரம் பிடித்துக் கொள்ளுங்கள். என்ன? சீக்கிரமா வரணும். வருகிறேன், வருகிறேன். இந்த குழந்தைய பிடிச்சி கையில பழக்கம் கிடையாது எனக்கு. அப்படியா? அவருக்கு இப்படி கீழ் விட்டுருந்தா அம்மா போடும். ஐயோ, விடாதீங்க, விடாதீங்க. ஒரு நொடியில் நீராடி விட்டு பிறகு வந்து வாங்கிக் கொள்கிறேன். சீக்கிரமா வா. எப்படினா போட்டோம். என்ன இந்த குழந்தைய என் கையை கொடுத்து எப்படின்னா போட சொல்லுறாங்க. என்னாச்சு? சரி, போய் வரேன். ஒரு வினாடியில் வந்துருவேன். இந்த குழந்தைய பாத்துருங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கல. சரி, பாத்துருக்கோம். தேவலோகத்திற்கு சென்றான். அங்கு சென்ற பிறகு எவருக்கு கிடைக்கக்கூடிய மாலைகள் மரியாதை அனைத்துமே அவருக்கு கிடைக்கும் என்று உரைத்துவிட்டு சென்றான். ஆமாம், அவனுக்கு எப்படி இந்த மாலை மரியாதை கிடைக்கப் போகிறது? நிச்சயமாக கிடைத்திருக்காது. சுவாமி வந்து 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 சுவாமி, நீங்களே சென்றிருந்தால் கூட இவ்வளவு வரவேற்பு மரியாதை கிடைத்திருக்காது. ஆமா, என்ன உரைக்கிறாய்? உண்மைதான் சுவாமி. நானே தேவலோகம் சென்றிருந்தால் கூட இப்பேற்பட்ட வரவேற்பு மாலைகள் மரியாதை எதுவுமே எனக்கு கிடைத்திருக்காது. உனக்கு கிடைத்திருக்காது, எனக்கு கிடைத்தது. என்ன உரைக்கிறாய்? ஆமா சுவாமி. நம்ப முடியவில்லையே. சுவாமி, நான் இந்த உருவத்தோடு செல்லவில்லை. பிறகு பெண் வடிவம் மாற்றி சென்றேன். அருணா, நீ கூறுவது அனைத்துமே வித்தியாகவே இருக்கிறது. என்ன சுவாமி? பெண்ணுருவம் தாங்கி சென்றேன் உரைக்கின்றாயே. அங்கே ஒன்றுமே உன்னால் எப்படி பெண்ணுருவம் இருக்க முடியும்? சுவாமி, இந்த உருவத்தோடு சென்றிருந்தால் எனக்கு மாலையோ மரியாதையோ கிடைத்திருக்காது. ஆனால் பெண்களும் மாறி சென்றதால் எனக்கு மரியாதை கிடைத்தது, மாலை கிடைத்தது. ஆகையினால் நீ உழைப்பதை எம்மால் நம்பவே முடியவில்லை. அப்படி என்றால் சந்தேகம் என்ன? எடுத்த பெண்ணுரத்தை இப்போது எடுத்து நான் பார்க்க வேண்டும். வேண்டாம் சுவாமி, வேண்டாம் வேண்டாம். விளையாட்டு விபரீதமா முடிஞ்சிடும். ஆகையினால் வேண்டாம், புறப்படுங்க. நான் செலுத்துகிறேன். ஏன்னாலும் சரி, உன் பெண் உருவத்தை நான் பார்த்து ஆக வேண்டும். அப்போதான் நீ உழைப்பதை நான் நம்புவேன். பெண் உருவத்தை நீ பார்த்துதான் ஆக வேண்டுமா? ஆமா சுவாமி, உன் தலையெடுத்து அப்படித்தான் முடிய வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய போறேன் பாருங்கள். என்ன அழகு! சாமி, பெண்ணே, என்ன சொன்னீங்க? சூரிய லோகத்தில் இப்பேற்பட்ட பேரழகி. சாமி, சாமி, நான் சொல்லும் வார்த்தை கேளுங்க. இது விளையாட்டு விபரீதமாக முடிஞ்சிடும். இப்போதுதான் பெண் வடிவத்தை காட்டுன்னு சொன்னீங்க. நான் தான் உங்களுக்கு தேரோட்டி அருணன். அருணனா? ஆமா, நீயா? நான் தான். இதை என்ன நம்ப வைக்கிறாயா? என்ன சாமி, சிறிது நேரம் முன்புதான் இந்த பெண் வடிவத்தை காட்டு காட்டு காட்டுன்னு சொன்னீங்க. இப்ப காட்டிட்டேன். என்னால் நம்ப முடியாது. நீ அருணனே கிடையாது. அழகு வாய்ந்த பெண்ணாக இருக்கிறாய். உன்னை பார்த்துடனே என் மனமே மாறிவிட்டது. சுவாமி, உன்னை நான் ஒன்று சேர வேண்டும். என்ன வைக்கிறாய்? வேண்டாம் சாமி, வேண்டாம். உங்களை கையோடு சொல்லும் வார்த்தை கேளுங்க. உன்னை பார்க்கும் பொழுது என் மனதிற்கு எப்படி தெரியுமா இருக்கின்றது? ஏன் கிழவன் மில்லடித்து உன் புருவம் அமைத்து மீண்டும் நட்சத்திரத்தினை கொண்டு உன் விழி அமைத்து கோப பழத்தினை கொண்டு உன் இதழ் அமைத்து பெண் சங்கினை கொண்டு உன் கழுத்து அமைத்து சிவன் உடுக்கையினை கொண்டு உன் இடை அமைத்து அழகாய் சிங்காரமாய் ஒய்யாரமாய் நீ நடந்து வரும் நடையழகை காணும் பொழுது என் மனதிற்கு எப்படி தெரியுமா இருக்கிறது? கண்ணே, சித்திரை பூ விழிப்பார்
என் மனதில் போய் இப்பேற்பட்ட சுகத்தை இந்த தேவலோகத்தில் நான் அனுபவித்ததே கிடையாது. ஆம், வந்தவர் முடிந்து விட்டது. தற்போது சென்று விழுவிக்கலாம், ஒளியளிக்க வேண்டும். இப்போது புறப்பட்டு வருகின்றேன். யார் நீ? என்னது நான் யாரா? நான் யாருன்னு எனக்கு தெரியவில்லை. சற்று நேரத்துக்கு முன்புதானே சொன்னேன். சொன்னேன். வேணாம் சொன்னேன். வெறுதலாக முடிந்து விட்டது. சாரி. இந்த குழந்தை சற்று நேரம் பிடித்துக் கொள்ளுங்களேன். ஐயா! யார் என்று எனக்கு தெரியவில்லை. இந்த சூரிய லோகத்திற்கு ஓடி வந்தது. குழந்தையை நான் ஏந்து கொண்டு வந்திருக்கிறாயே. யாரு நானா? உலகத்துக்கே ஒழுக்க வேண்டிய நீங்க இப்ப இங்க ஓடி கொண்டு விட்டீங்க. சாமி, பிடிங்க சாமி. சாமி, நான் தெரியாமையே இருக்கட்டும். இந்த குழந்தை சற்று நேரம் பிடித்துக் கொள்ளு. அதை தெரிய தடாகத்தில் சென்று நீராடி விட்டு பிறகு வந்து வாங்கிக் கொள்கிறேன். நீ நீராடி விட்டு வருவதை இந்த குழந்தை நான் கருத்தை விட்டுக் கொண்டிருக்க வேண்டுமா? ஆமா சுவாமி. எப்பேற்பட்டவன்? நீ உலகிற்கெல்லாம் ஒளியளிக்கக்கூடிய சூரிய பகவானாகப்பட்டவன். என் கரத்தில் குழந்தை ஏந்து கொண்டிருந்தால் பார்க்கக்கூடிய பாமர மக்கள் எம்மை பார்த்து நகைக்க மாட்டார்களா? என்னால் பிடிக்க முடியாது. என்ன சுவாமி, உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இந்த குழந்தை பிடிங்க. உடம்பெல்லாம் ஒரே அழைச்சே இருக்கின்றது. தடாகத்தை நீராடி விட்டு ஒரு நொடியில் வந்து வாங்கிக் கொள்கிறேன். ஆமா, நிச்சயமாக வந்துவிட அல்லவா? சத்தியமாக வந்து விடுகிறேன். யாருக்கு சுவாமி? சுவாமி, ஒரு நொடியில் வந்து வாங்கிக் கொள்கிறேன். சீக்கிரமாக வந்துவிட வேண்டும். சீக்கிரமாக வந்துகிறேன். எப்படினா போட்டோம். விட்டு குழந்தை கருத்தில் கொடுத்தாள். நீராட சென்றவள் இதுவரையிலும் காணவில்லையே, எங்கு சென்றிருப்பாள்? பெண்ணே, குழந்தைய கையில கொடுத்துட்டு எங்களா போன படுப்பா நானே தேவ சபை விட்டு ஏன் வந்தேன் தெரியுமா? தேவ மக்களுக்கு ஏதாவது குறை இருக்கிறான்னு பார்க்கலான்னு வந்தேன். நீ ஏன் வந்தீங்க? கிடையாது. சூரிய பகவான் எப்படிப்பட்டவர் தெரியுமா? உலகத்தில் மக்களுக்கெல்லாம் ஒளி கொடுக்க வேண்டிய கடவுள் நீங்க தனியா வந்து நிக்கிற காரணம் என்ன? சரி, என்ன நீ ஒரு மாதிரி நிக்கிற? ஒரே கையடி பேசுறீங்க. தேவலோகத்தை விடுத்து இது பூலோகத்துக்கு எதற்காக வந்தாய்? பூலோகத்துக்கு வந்திருக்கிறேன். தூக்க கணத்திலே வந்துட்டு இருக்கப்படுது நானு. தெரியவில்லை உனக்கு? எதுவும் தெரியல, ஒன்னும் புரியவில்லை. ஒன்னும் புரியல எனக்கு. சரி இரு, பகவான் வந்து பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்க நேரம் போறீங்க. சூரிய கடவுள் தானே, வானத்திலே தானே ஒளி கொடுப்பீர்கள். இங்க எதற்கு பூலோகம் வந்திருக்கிறீர்கள்? அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் இருவரும் பேசிட்டு போது குழந்தை சத்தம் கேட்கிறது. பேசும்போது ஒரு கையை மட்டும் நீட்டு நீட்டு காட்டிட்டு அவன் இன்னொரு கை எங்க? நாராயணா நாராயணா வைகுண்டா. இரண்டு கையை நீட்டு வையா. குழந்தை தேவேந்திர குழந்தை, தேவேந்திர குழந்தை, தேவேந்திரன் குழந்தை. நான்
இருக்கிறார். என்ன காரியம் செய்திருக்கிறாய்? தேவர்கள் மனிதன் தேவர்கள் ஆனவருக்குமே தலைவராக விளங்கக்கூடியவன் உள்கரத்தில் குழந்தையா? ஒரு ஓய்வுபட்ட மனுஷன் பெரிய மனுஷன் ஒளி கொடுக்கிறார். சூரிய பகவான் அவருக்கு அது உலகத்தை ஒளி கொடுக்க வேண்டியவன். என்ன யோகி மனசு பேசுறாரு அவரு. சொல்லு. அப்ப சுவாமி ஆரதா ஆமா கடவுள் அல்லவா நீங்கள்? ஆமா நீங்கள் தாங்களும் ஒரு கைதான் நீட்டி பேசிக் கொண்டிருக்கீங்களே. இதோ ஒரு கை. அந்த கைதான் இந்த கை. ஆமா பூலோகத்தில் ஒரு கதை நடந்தது உங்களுக்கு தெரியுமா? என்ன? வாழைப்பழத்தை இந்த பழம் தான் அந்த பழம், அந்த பழம் தான் இந்த பழம் சொன்னாங்க. அது போல நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இந்த கைதான் அந்த கையா ரெண்டு கை கேட்டு பையா பாருங்க. ஆமா ஒளி கொடுக்கும் கடவுள் தங்கள் கையில புகுந்திருக்கிறது. என்ன காரணம்? எல்லாம் தெரிந்து எல்லாம் தெரிஞ்சு எப்படி பேசலாமா? பேசக்கூடாதுதான். இருந்தாலும் பகவான் செய்யற வேலை எல்லாம் பாத்தியா? திருட்டு வேலை, அயோகி வேலை. குழந்தை வச்சுக்கிறீங்க. ஆமா இந்த விஷயத்தை நான் யாரிடமும் சொல்லாவில்லை என்றால் என்னால் பொறுத்துக் கொள்ள முடியாது. அப்படியே மெரி என்ன போட்டு மெரி அது பாயிண்டியா? இந்த விஷயத்தை அப்படியே போட்டு மெரி விஷயத்தை போட்டு மறிக்கணும். நானு என்னால மெரிக்க முடியாதப்பா. எனக்கு போய் சொல்லாமல் இருக்க முடியாது ஐயா. இல்ல இல்ல இதை மட்டும் மறைச்சே ஆகணும். மறிச்சியாக வேண்டும். கிடையாது. ஆமா இந்த குழந்தை எப்படி உங்களுக்கு கிடைத்தது? எப்படி வந்தது தெரியுமா? பொன்னுலகத்திலே நாட்டியமார்கள் நாட்டியம் ஆடினார்கள். திடீர்னு ஒரு பொண்ணு அழகான பொண்ணு வந்தாள். அழகான பெண் தோன்றினார். ஆமா அவளை பார்த்து ரசித்தாயா? ஆமா அந்த பொண்ணை பார்த்து ஆசை வந்துச்சு. பல்லுக்கு தலை கட்டினாலும் அது கல்லா பெண்ணா என்று பார்க்க வேண்டிய மனமுடையவன். அந்த பெண்ணை கட்டி அணைத்து ஒரே நேரம் தான் ஒரு முத்தம் தான் கொடுத்தேன். ஒரு முத்தம் கொடுத்ததுக்கு ஒரு குழந்தை வந்து போச்சு. பாத்தியா முகம் குரங்க முகம் பால் ஒன்று மலித்து இருக்கிறது. நீ ஒரு வால் அது ஒரு வால் இரு சாமி. அந்த குழந்தை உங்க கிளத்துல இருக்க குழந்தையா? அப்படி தேவலோகத்தில் இருந்து சூரியலோகத்தில் நீதம் வந்தது. அதன் காரணமாக தேவலோகத்திற்கு அருணன் செல்வனை உழைத்தார். மாலை மரியாதையுடன் இந்த மாலை மரியாதை எப்படி உனக்கு கிடைத்தது என்று கேட்டேன். இந்த உருவத்தோடு தேவலோகத்திற்கு செல்லவில்லை, பெண் உருவம் எடுத்து சென்று உரைத்தார். நான் அவனை நம்பவில்லை. அவன் எடுத்திருக்கக்கூடிய பெண் உருவத்தை நான் பார்த்தால் மட்டுமே அவனோ பெண் உருவத்தை மாற்றி காண்பித்தான். மனசு சபரபத்தி வந்து விட்டது உனக்கும். ஆமா கடவுளாய்க்கு வரலாமா? கடவுளாக சரி எப்படியோ குழந்தை உங்களிடம் இருக்கிறது. இதை நான் எப்படியாவது மூலாகத்திலும் தேவலாகத்திலும் எடுத்து சொல்லிட்டு வருகிறேன்.